So, hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் தொராக்ஸ். ஸோ அப்பர் லிம் லோவர் லிம்லாம் நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் தொராக்ஸ்க்கு வரலாம் இப்போ. ஸோ தொராக்ஸில் நம்ம மேஜராக ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்க போகிறது வந்து ஸ்டெர்னம். ஸோ ஸ்டெர்னம் எல்லாருக்குமே வந்து இதோட பாசம் தெரியும், பாடி, சிஃபாய் ப்ராசஸ், மேனபிரியம் அதெல்லாம். தென் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து ரெண்டுக்கும் ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட்டில் வந்துட்டு இதை வந்து ஸ்டெர்னல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்னல் ஆங்கிள் ஆஃப் லூயிஸ்னு சொல்லுவாங்க. எதுக்கு அது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட்டில் அந்த ஆங்கிள்லேருந்து வர்றது வந்து செகண்ட் ரிப். ஸோ அதுக்கு வரமா கீழே கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இந்த ஸ்டெர்னல் ஆங்கிளில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுவாக போகுது. ஸோ என்னென்னது, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெர்னல் ஆங்கிள்லேருந்து பின்னாடி எல்4 வெர்டிபிராக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிக்கணும். ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கட் ஆக போகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதான் வந்து L4 இல்லை T4 இதெல்லாம் கட்டாச் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் பிளேன் இருந்துச்சுன்னா ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதில் கிராஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்ச் ஆஃப் அயட்டா. ஸோ இது வந்து ஹார்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆர்ச் ஆஃப் அயட்டா இது பிகினிங் அண்ட் எண்டு. ஸோ ரெண்டுமே ஆர்ச் ஆஃப் அயட்டா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எண்டாவது ரெண்டுமே வந்துட்டு இந்த பிளேனில் வரப்போகுது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் என்ன வரப்போகுது உங்களுக்கு வந்து இந்த எஸ்விசியை இங்கே ஆக்சுவலி இப்போ தெரியல எஸ்விசி, பட் ஆனால் எஸ்விசி வந்துட்டு இந்த பெரிகார்டியம், அதாவது ஹார்ட்டை என்ட்ரு ஆகிற பாயிண்ட்டுமே இதுதான். ஸோ அதனால் எஸ்விசி என்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெரிகார்டியம் என்ட்ரு ஆகணும், அப்புறமா தான் ஹார்ட். ஸோ என்டர்ஸ் பெரிகார்டியம். தென் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த பிரிக்கும் போது சுப்பீரியர் மீடியஸ்டெம் 3 பிரிப்போம். ஸோ அதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதில் வந்து சுப்பீரியர் மீடியஸ்டெம், இன்ஃபீரியர் மீடியஸ்டெம்னு 2 இருக்குது. ஸோ சுப்பீரியர் வந்து இந்த பிளேனுக்கு அபோவ், இந்த பிளேனுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சுப்பீரியர், கீழே இருக்கிறது தான் இன்ஃபீரியர் மீடியஸ்டெம். ஸோ அதை பிரிக்கிறதுக்கும் இதுதான் ஹெல்ப் பண்ணுது, டு டிவைட் மீடியஸ்டெம். ஸோ இந்த 3 தான் வந்து உங்களுக்கு மெயினாக வருது. பட் இதுக்கப்புறம் சில என்ன இருக்குன்னா தொராசிக் டக்ட், அதோட ட்ரெயின் வந்து T5 ஆக்சுவலி. அது இது கூட கொஞ்சம் கீழே வரும். ஸோ அதை இன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெர்னம் முடிச்ச அப்புறம் ரிப்ஸ்க்கு போகலாம். ஸோ ரிப்ஸில் என்ன இருக்குன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு 7 ரிப்ஸ் ஆர் வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது பின்னாடி வெர்டிபிரா, ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெர்னம். ஸோ இந்த 7 ரிப்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் இங்கே அட்டாச் ஆக போகுது. அதே 8, 9, 10 வந்து போயிட்டு உங்களுக்கு என்ன இங்கே 7th கார்ட்லேஸ் போய் அட்டாச் ஆக போகுது. அது 11 and 10 அட்டாச்சே ஆகாது, ஃப்ளோட்டிங் ரிப்ஸாக இருக்க போகுது. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதில் இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கணுன்னா இந்த ரிப்ஸில் வந்துட்டு டிப்பிக்கல் ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒன்னை தவிர இந்த 2, 3, 4, 5, 6 எல்லாம் டிப்பிக்கல் ட்ரிப்ஸில் வரும். அதே 1ல் ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 1ல் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சப்க்ளேவியன் ஆர்ட்ரி பார்த்துட்டோம். சப்க்ளேவியன் ஆர்ட்ரியில் என்னென்னு பார்த்தோம், இந்த மசில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து ஸ்கேல்னஸ் ஆன்டீரியர் மசில்னால் இப்படி வரும். இந்த இடத்துல வந்துட்டு இந்த மசில் இருக்க போது அந்த மசிலுக்கு போஸ்டீரியராக வந்து உங்களுக்கு சப்க்ளேவியன் ஆர்ட்ரி பாஸ் ஆகும்னு பார்த்தோம். ஆன்டீரியர் சப்க்ளேவியன் வெயின் இருக்கும் போதுன்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் இந்த மசில் எங்கே அட்டாச் ஆக போகுது, இங்கே தான் இந்த ஃபஸ்ட் ரிப்பில் அட்டாச் ஆக போகுது. ஃபஸ்ட் ரிப்பில் அட்டாச் ஆகிட்டு ஸோ அப்போ இது அழிச்சிடலாம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து ஸ்கேல்னஸ் ஆன்டீரியர் நீங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்குது சப்க்ளேவியன் ஆர்ட்ரி, முன்னாடி இருக்குது சப்க்ளேவியன் வெயின். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த சப்க்ளேவியன் ஆன்டீரியருக்கு பின்னாடி ஸ்கேல்னஸ் ஆன்டீரியருக்கு முன்னாடி ஸ்கேல்னஸ் மீடியஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து மேஜர் அட்டாச்மெண்ட்ஸ் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1, 2, 3, 4 4 போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த 1 வந்து சிம்பத்தட்டிக் ட்ரங்க். சிம்பத்தட்டிக் ட்ரங்க் 2 வந்துட்டு வெயின் மாதிரி இருக்குல்ல பார்த்தாலே, இது வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் இன்டர்காஸ்டல் வெயின். 3 வந்து ஆர்ட்ரி, சுப்பீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி. 4 வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொராசிக் ஸ்பைனல். ஸோ தொராசிக் ஸ்பைனல் T1 அந்த இது தொராசிக் ஸ்பைனல். ஸோ இது அந்த 4 இது வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ மீடியல் டு லேட்டரல் வந்துட்டு 1, 2, 3, 4. ஃபஸ்ட்டு சிம்பத்தட்டிக் ட்ரங்க்கு, அப்புறம் ஃபஸ்ட்டு இன்டர்காஸ்டல் வெயின், அப்புறம் சுப்பீரியர் இன்டர்காஸ்டல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு தொராசிக் ஸ்பைனல் நர்வ். ஸோ இதான் ஃபஸ்ட் இப்படி ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம்
இந்த பக்கம் வரலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம். ஸோ இதான் இப்போ ரிப்கேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரிப்கேஜில் வந்துட்டு 2 டயஃப்ராம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு டயஃப்ராம் தான் அந்த கீழே இதுதான் நம்ம எல்லாமே தெரியும். ஸோ மேலேயுமே சுப்பீரியர் எல்லாமே டயஃப்ராம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அந்த டயஃப்ராம் வந்துட்டு இந்த டயஃப்ராம் அளவுக்கு ரொம்ப ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும். அது 2 சைடு இருக்குப்பா. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இருக்குப்பா. அதுக்கு பேர் வந்து சிப்சன்ஸ் ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்சன்ஸ் ஃபேஷியாவுக்கு ஆக்சுவலி அது என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு சுப்ரா ப்ளூரல் மெம்பரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் லங்குனா இது இந்த டயக்ராம் கிராஸ் செக்ஷன். ஸோ சாஜெட்டில் கட் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபஸ்ட் ரிப்பு பேர் என்ன உங்களுக்கு C7. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஃபேஷியா போகுது. அது பேர் தான் சிப்சன்ஸ் ஆர் சுப்ரா ப்ளூரல் மெம்பரேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா லங்ஸ் உள்ளக்க லங்ஸ் ஸோ டயஃப்ராம் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதாவது இன்லெட்டுக்கு இந்த பக்கம் அந்த மேலே சாரி அந்த ரிப்கேஜோட அப்பர் பார்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிப்கேஜ் வந்து இப்போ பேட் இது நமக்கு வெர்டிபிரல் காலம்னா இந்த பக்கம் ஸ்டெர்னம் இருக்குன்னா இங்கே இப்படி கனெக்ட் ஆகிருக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம அப்பர் டயஃப்ராம், இது லோவர் டயஃப்ராம். லோவர் டயஃப்ராம் தான் அந்த ரெஸ்பிரேஷன் ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம். இந்த அப்பர் டயஃப்ராம் வந்துட்டு இன்லெட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து எது இருக்க போது இந்த ஃபேஷியா பேர் வந்து சிப்சன்ஸ் ஃபேஷியா. ஸோ அதுதான் இந்த ஃபேஷியா. இந்த ஃபேஷியல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் ரிப்பில் ஃபேஷியா அட்டாச் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபேஷியா வந்து இங்கே அட்டாச் ஆகும், இந்த இடத்துல அட்டாச் ஆக போகுதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி வந்து சப்ளைன் ஆர்ட்ரி, சப்ளைன் வெயினும் இருக்கும். ஸோ ஆன்டீரியர் சப்ளைன் ஆர்ட்ரி, சப்ளைன் ரெண்டுமே வந்து ஆன்டீரியர் டு த உங்களுக்கு இந்த சிப்சன்ஸ் ஃபேஷியா. ஸோ அதுக்கப்புறம் லோவர் டயஃப்ராம், அதாவது இதுதான் உண்மையான டயஃப்ராம். நம்ம நார்மலாக டயஃப்ராம் அப்படின்னு சொன்னாலே இதுதான் நமக்கு நான் வரும். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ். ஸோ டயஃப்ராம் வந்து ஒரு மஸ்குலர் டெண்டினஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பனிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, தென் பின்னாடி ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து ஐவிசி. ஸோ இது வந்து வீனக்காவல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் இது வந்து ஈசோஃபேகஸ் ஆக்சுவலி. ஸோ ஈசோஃபேகல் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்போ பின்னாடி வந்து அயோட்டா இருக்குது. ஸோ இதுதான் அயோட்டல் ஓப்பனிங். ஸோ இந்த 3 மேஜர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த 3 மேஜர் ஓப்பனிங்ஸில் என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இது கூட ட்ராவல் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்க்கணும். ஸோ ஃபார் இந்த டயக்ராமே நம்ம சிம்பிளாக வரைஞ்சிக்கலாம். ஸோ எப்படி வரையலாம்னா ஸோ இது ஆக்சுவலி எப்படி பார்க்குறாங்க, அப்டமன்லேருந்து தொராக்ஸை பார்க்குறோம். ஸோ இது வந்து அப்டமன்னு, இந்த மேலே வந்து தொராக்ஸ் இருக்க போகுது, இந்த பக்கமாக வியூ பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து டயஃப்ராமோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ வரைஞ்சோம் எப்படி வரையலாம், இது மாதிரி போட்டுட்டு ஸோ இப்படி தான் வரைய போகிறோம். ஸோ இது வரையும் போது இது ஆர்குவேட் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து லேட்ரல் ஆர்குவேட் லிகமெண்ட், இது வந்து மீடியல் ஆர்குவேட் லிகமெண்ட். ஸோ லேட்ரல் ஆர்குவேட் இஸ் ஃபார்ம்டு பை தொரக்கோலம்பர் ஃபேஷியா. மீடியல் ஆர்குவேட் ஃபார்ம்டு பை சுவாஸ் மேஜர் மசில். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லோவர் லம்பர் ப்ளெக்ஸஸில் வந்து நான் சுவாஸ் மேஜர் வந்து மீடியல் ரன் பார்த்தோம் வெர்டிப்ராக்ஸ் சைடில். ஸோ அதோட ஃபேஷியா தான் வந்து இங்கே உங்களுக்கு மீடியல் ஆர்குவேட் லிகமெண்ட்டாக ரன் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஓப்பனிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் இருக்கும்போது இந்த பக்கம் வீனா கேபிள் ஓப்பனிங், ஈசோஃபேஜியல் ஓப்பனிங், இந்த 2 க்ரக்ஸ் இது வந்து ரைட் க்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் க்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இருக்க வந்து அயோட்டிக் ஓப்பனிங். ஸோ இங்கே என்னென்ன பாஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீனா கேபிள் ஓப்பனிங் வந்து எந்த லெவலில் இருக்க போது, T8 லெவலில் இருக்க போகுது, T8 இருக்க போது. அதே இது வந்து T10 இருக்க போகுது ஈசோஃபேஜியல் ஓப்பனிங். அண்ட் இப்போ நம்ம இது அயோட்டிக் ஓப்பனிங் வந்து T12 இருக்க போகுது. அப்படியே 2 தான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ என்னென்ன பாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீனக்காவலில் வந்து ஐவிசி ப்ளஸ் அது கூடயே வந்து ரைட் ஃப்ரெனிக் நர்வ். ஸோ இது ரெண்டும் வீனக்காவல் ஓப்பனிங்கில் பாஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் T10 இந்த ஈசோஃபேஜியல் ஓப்பனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஈசோஃபேஜியல் ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு ஈசோஃபேகஸ், அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து வேகஸ் நர்வ், அண்ட் அது கூட வந்து உங்களுக்கு லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, அதோட பிரான்ச்சஸ் மட்டும் ஈசோஃபேகஸ் சப்ளை பண்ணுற பிரான்ச்சஸ் மட்டும் போகுது. ஸோ ஈசோஃபேகஸ், வேகஸ், தென் எல்ஜிஏவோட பிரான்ச்சஸ் மட்டும் பாஸ் ஆக போகுது. அண்ட் பின்னாடி இந்த அயோட்டிக்கு பண்ணால் தெரிஞ்சது அயோட்டா பாஸ் ஆக போகுது. ஆனால் அது கூட வந்துட்டு உங்களுக்கு தொராசிக் டக்டும் ப்ளஸ் அசேகஸ் வெயின், இது ரெண்டும் பாஸ் ஆக போகுது. ஸோ இதுதான் மேஜர் ஓப்பனிங்கோட பாசிங். ஸோ மேஜர் ஓப்பனிங் பார்த்தப்பறம் இப்போ வந்து மைனர் ஓப்பனிங் போகலாம். ஸோ டயஃப்ராம்லேயே வந்துட்டு இப்போ இதை திரும்பி அதே டயஃப்ராம் இப்படி வரைஞ்சோன்னா
ஸோ அதே டயஃப்ரம்லேயே வந்துட்டு உங்களுக்கு மேஜர் இல்லாமல் மைனர் ஓப்பனிங்ஸுமே இருக்க போகுது. ஸோ இதுதான் டயஃப்ரம்னா. அதே லேட்ரல் ஆர்க்குவேட், மீடியல் ஆர்க்குவேட், ரைட் க்ரக்ஸு, லெஃப்ட் க்ரக்ஸு, மீடியல், திரும்பி லேட்ரல். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈசோபேஜியல் ஓப்பனிங் வந்து இந்த ரைட் க்ரக்ஸ் வந்து அதை என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ரைட் க்ரக்ஸ் என்க்ளோசஸ் ஈசோபேஜியல் ஓப்பனிங். அயோட்டா ஓப்பனிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டயஃப்ரம்க்கு பின்னாடி, அது ஒரு ஓப்பனிங்னே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது இங்கே பாருங்க 3 சைடு தான் டயஃப்ரம் இருக்குது, இந்த சைடு டயஃப்ரமே இல்லை, வெர்டிப்ரா தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அது ஒரு டிஃபெக்ட் மாதிரி தான், அது ஓப்பனிங் மாதிரி. இதெல்லாம் வந்து ப்ராப்பராக எல்லா சைடும் ஓப்பனிங், எல்லா சைடும் டயஃப்ரம் கவர் ஆகிருக்கு, அது ஓப்பனிங். இது வந்து டிஃபெக்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மைனர் ஓப்பனிங்ஸ். இப்போ மைனர் ஓப்பனிங்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பக்கம், இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே சில மைனர் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு சப்காஸ்டெல்லாம் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆன்டீரியர் இருக்கிற ஓப்பனிங் வந்துட்டு மார்கக்னின்னு சொல்கிறோம். ஓப்பனிங்ஸ் ஆஃப் மார்கக்னி. ஸோ இதில் இதை ஆல்சோ கால்ட் ஸ்பேஸ் ஆஃப் லாரி. ஸோ இதில் என்ன பாஸ் ஆக போகுது உங்களுக்கு வந்து சுப்பீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, சுப்பீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, அது இது வழியாக பாஸ் ஆக போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் சப்கோஸ்டல் என்ன ஆகுது, சப்கோஸ்டல் ஆர்ட்ரி என்ன ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நமக்கு அயோட்டிக் ஓப்பனிங்கில் வந்து நம்ம அசைகஸ் வெயின் போவோன்னு பார்த்தோம். அதுக்கு கொஞ்சம் லேட்டரலாக வந்துட்டு ஹெமிஅசைகஸ் வெயின் போகுது. ஹெமிஅசைகஸ். அண்ட் அது கூட வந்துட்டு ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ்ஸ். ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் ஆக்சுவலி அப்டமனில் இருக்கிற நர்வ், அது வந்து 2 நர்வ் இருக்க போகுது உங்களுக்கு வந்து. இந்த பக்கம் இங்கே ஒரு ஸ்ப்ளாங்க்னிக், இங்கே ஒரு ஸ்ப்ளாங்க்னிக் இருக்க போகுது. அது இது ரைட் க்ரக்ஸ் போனால் இந்த ரைட் ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ், இது லெஃப்ட் ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மைனர் ஓப்பனிங்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து சுப்பீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, பின்னாடி வந்து ஹெமிஅசைகஸ் வெயின், இந்த பக்கம் சப்கோஸ்டல் ஆர்ட்ரி அண்ட் நர்வ், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ்ஸ். ஸோ இது மேஜர் ஓப்பனிங், இது மைனர் ஓப்பனிங் டயஃப்ரமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே இப்போ நம்ம இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ்க்கு போகலாம். இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ சிஆர்ஏ அப்போ எல்லாருமே இந்த ப்ளூரல் டேப்பிங் பண்ணியிருப்போம். ப்ளூரல் டேப் பண்ணும்போது என்னென்ன லேயர்ஸ்லாம் பியர்ஸ் பண்ணிட்டு போகிறோன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்னென்ன லேயர் இருக்குன்னு தெரியணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், கிராஸ் செக்ஷன். இப்போ நம்ம தொராக்ஸ் இப்போ இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் இப்படி எடுத்தோம்னா என்னென்ன இருக்க போகுது, பின்னாடி வந்துட்டு வெர்டிப்ரா. இப்போ இது வெர்டிப்ரான்னு வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்க போகுது, ஸ்டெர்னம் இருக்க போகுது. ஸோ இது ரெண்டு கனெக்ட் பண்ண போகிறது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல், அதுக்கப்புறம் இன்டர்னல் இன்டர்கோஸ்டல், அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டல்னு சொல்லிட்டு 3 மசில்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டல் இங்கே இருக்க போகுது, இந்த 3 லேயர் ப்ளஸ் அவனுக்கு மேலே வந்து இந்த பக்கம் செரேட்டஸ் ஆன்டீரியர் இருக்குது, அது ரிப்புக்கு மேலே செரேட்டஸ் ஆன்டீரியர் இருக்க போகுது, செரேட்டஸ் ஆன்டீரியர். இது என்னது, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல், இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டல். இந்த இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டலில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா ஸோ இது ஒரே லேயராக இருக்காது, இது 3 லேயராக இருக்க போகுது. ஐ மீன் 3 டிஃப்ரெண்ட் மசில்ஸ் ஃபார்ம் பண்ண போகுது. என்னென்ன மசில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்கோஸ்டாலஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து இருக்கிறது பேர் வந்து சப்கோஸ்டாலஸ். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற மசில் பேர் வந்துட்டு ஓகே இன்டர்கோஸ்டாலஸ் இன்டிமை. இன்டர்கோஸ்டாலஸ் இன்டிமை. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஸ்டெர்னம் வரைக்கும் போகிறது வந்து ஸ்டெர்னோகோஸ்டாலஸ். இந்த 3மே சேர்த்தது தான் வந்து இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஸோ சப்கோஸ்டாலஸ், இன்டர்கோஸ்டாலஸ் இன்டிமை, ஸ்டெர்னோகோஸ்டாலஸ். ஸோ இது 3மே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த இது வருது. அண்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூரல் டேப் பண்ணுற என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம சென்டர் தான் பேஸ் பண்ண போகிறோம். அங்கே என்ன இருக்க போகுது, இன்டர்கோஸ்டல் இன்டிமை தான் இருக்க போகுது. ஸோ அந்த இன்னர் மோஸ்ட் இந்த இன்டர்கோஸ்டலில்
இன்டர்கோஸ்டல் சின்டமி தான் இருக்க போகுது மோஸ்ட்டாக. ஸோ இதான் லேயர்ஸ் ஆஃப் உங்களுக்கு இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ். இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் வந்து வேறு என்ன இருக்க போதும் உங்களுக்கு ஆர்ட்ரி, நர்வ், தென் வெயின். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரிஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக பண்ண என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி இதேமாதிரி வரையலாம். ஸோ இதான் ஸ்டெர்னம்னு வச்சுக்கலாம். இது ஸ்டெர்னமு நம்ம ஒரு 3 டைமென்ஷனாக பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு வெர்டிப்ரா. ஸோ இது ஆன்டீரியர், இங்கே வந்து போஸ்டீரியர். ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ண போகிறது யார்? ரிப்பு. ஸோ இப்படி ஒரு ரிப் வருது. அதுக்கப்புறமா இது கீழே ஒரு ரிப் வருதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து கீழே போகுது. ஸோ இது ரெண்டு பேர் இப்போ யார் சப்ளை பண்ண போகிறான்னா, ஸோ பாருங்கள் இது ஒரு ரிப்பு, இது ஒரு ரிப்புனா இங்கே நடுவில் யார் சப்ளை பண்ண போகிறான்னு இங்கே ஒரு ரிப்பு வருது, கீழே ஒரு ரிப்பு வருது. கீழே யார் சப்ளை பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ அயோட்டா வந்து போஸ்டீரியராக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயோட்டா வந்துட்டு இங்கே எங்கேயோ இருக்க போகுது. ஸோ இந்த பக்கம் அயோட்டா போஸ்டீரியராக தான் இருக்குது. அது என்ன பண்ணுது, இந்த பக்கமாக வந்து போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி கொடுக்குது. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சப்க்ளேவியன் ஆர்ட்ரி நெக்கில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பிரான்ச் கொடுக்குது. என்ன பிரான்ச்? இது பேர் வந்து இன்டர்னல் தொராசிக் ஆர்ட்ரி. அது இப்படி ட்ராவல் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆர்ட்ரி கொடுக்க போகுது. இது வந்து ஆன்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி. ஸோ வந்து நம்ம அயோட்டா வந்து போஸ்டீரியர் கொடுக்குது, சப்க்ளேவியன் ஆர்ட்ரி வந்து இன்டர்னல் தொராசிக் ஆர்ட்ரி கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஆன்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி வருது. அண்ட் ஸோ இதுதான் வந்து இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி. நம்ம அது ரெண்டு தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இது வந்து அயோட்டா என்ன தரப்போகுது? போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல். போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா வந்துட்டு மொத்தம் நம்ம 11 இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ 12 ரிப்ஸ்னால் 11 இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸ் இருக்க போகுது. அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அந்த டேரக்ட் பிரான்ச்சை தரல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த பக்கம் டீப் சர்க்கிள் ஆர்ட்ரி. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இந்த சப்க்ளேவியன் ஆர்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன பிரான்ச் இருக்க போது, ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு பிரித்தோம். அந்த செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து காஸ்டோ செர்விக்கல் பிரான்ச்னு ஒன்று கொடுக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த பிரான்ச் இதுதான் அந்த பிரான்ச் காஸ்டோ செர்விக்கல். அதுலேருந்து டீப் செர்விக்கல் ஒன்று பிரிஞ்சிடும். செர்விக்கல் பிடிச்சப்போ என்ன இருக்குது? காஸ்டல் தான் இருக்குது. ஸோ காஸ்டல் 2 காஸ்டல் 1 and 2 இன்டர் காஸ்டல் சப்ளை பண்ண போகிறது வந்து இந்த காஸ்டோ செர்விக்கல் பிரான்ச் of subclavian which gives off deep cervical artery then remains as first and second intercostal arteries. then அதுக்கப்புறமா 3rd 4th 5 6 7 11 வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டேரக்ட் பிரான்ச்சாக வரப்போகுது. எங்கேருந்து அயோட்டாலேருந்து டேரெக்டாக பிரான்ச் வரப்போகுது. ஸோ இதை வந்து போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரிஸ். அதுக்கப்புறம் இதை முடிச்ச அப்புறமா இது வந்து ஆன்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி. ஸோ ஆன்டீரியர் இன்டர்கோஸ்டல் நம்ம என்ன சொன்னோம், சப்க்ளேவியன் ஆர்ட்ரியிலேருந்து. ஸோ இந்த ஸ்கேனஸ் ஓகே, இந்த இமேஜில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இதை நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இங்கே சப்க்ளேவியன் ஆர்ட்ரிலேருந்து நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்னல் தொராசிக் ஆர்ட்ரின்னு ஒன்று கீழே டிசென்ட் ஆக போகுதுன்னு சொன்னோம். அது டிசென்ட் ஆகிட்டு அது வந்து இங்கேருந்து ஒரு இதுக்கும் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி மாதிரி கொடுக்க போகுது. ஸோ அது கொடுக்கும்போது இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து எல்லா ஸ்பேஸுக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. 1 to 6 வரைக்கும் தான் கொடுக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அது வரைக்கும் தான் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சுப்பீரியர் எபிகாஸ்ட்ரிக் ஆர்ட்ரி அண்ட் மஸ்குலோஃப்ரெனிக் ஆர்ட்ரி ரெண்டாக பிரிஞ்சிருது. அது பிரிஞ்ச அப்புறம் மஸ்குலோஃப்ரெனிக் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு 7th 8th 9th வரப்போகுது. ஸோ டேரக்ட் பிரான்ச்சாக வந்து 6 வரைக்கும் கொடுக்குது. 7 8 9 வந்து மஸ்குலோஃப்ரெனிக் ஆர்ட்ரியாக பிரிஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு 7 8 9 வருது. அண்ட் 10 and 11க்கு வந்து ஆக்சுவலி ஆன்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி கிடையாது. ஏன்னா வந்து 10 and 11 ஸ்பேஸ் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸோடது. ஃப்ளோட்டிங் ரிப் என்ன போஸ்டீரியர் மட்டும் தான் போகிற ஆன்டீரியர் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அது ஆன்டீரியர் இது கிடையாது, வெறும் போஸ்டீரியர் மட்டும்தான். ஸோ ஆக்சுவலி இந்த டைமில் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கெல்னஸ் ஆன்டீரியர் மசில் வந்து ஆன்டீரியராக இருக்கணும். சப்க்ளேவியன் ஆர்ட்ரிக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கெல்னஸ் ஆன்டீரியர் மசில் போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்ட்ரி பார்த்தா இப்போ வெயினுக்கு வரலாம். ஸோ இந்த வெயின் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம பாடியில் வந்து சிமெட்ரிக்கில் தான் பார்த்துருப்போம், ரைட்டு லெஃப்ட் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு யூனிலேட்டரலாக இருக்க போகுது.
ஸோ அசைகஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசைகஸ் வெயின் வந்து யூனிலேட்டரலாக தான் இருக்கும், ரைட் சைடு மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன லெஃப்ட் சைடு யார் ட்ரெயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு உங்களுக்கு எஸ்விசின்னு வச்சுக்கலாம். எஸ்விசி அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்கே எஸ்விசிக்கு மேலே இப்போ இது வந்து ரைட் பிரேக்கோசெஃபலிக், இது லெஃப்ட் பிரேக்கோசெஃபலிக். ஸோ அங்கெல்லாம் ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அசைகஸ் வெயின் ஒரு வெயின் இருக்குது. அந்த வெயின் என்ன பண்ணுது, இது வந்து ஐவிசின்னு வச்சுப்போம். இந்த அசைகஸ் வெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா சப்கோஸ்டல் வெயின், அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ரைட் அசெண்டிங் லம்பர் வெயின், அதுக்கப்புறம் இந்த ஐவிஸ்லேருந்து ஒரு பிரான்ச் வந்துட்டு ரைட் லம்போ அசைகஸ் வெயின். ஸோ இந்த 3 வெயின் ஜாயின் பண்ணி ஒரு வெயின் ஃபார்ம் பண்ணி அது எஸ்விசியில் போய் டேரெக்டாக ட்ரெயின் ஆக போகுது. ஸோ டேரெக்டாக ட்ரெயின் ஆகும்போது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு எல்லா இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்லேருந்தும் கனெக்ட் பண்ணுது. இப்போ ஸோ எத்தனை 11 இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் இருக்குன்னா 11மே சப்ளை பண்ணுது. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 எல்லாமே. ஸோ அந்த 1 மட்டும் என்ன ஆகுதுன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் இன்டர்கோஸ்டல் வெயின் மட்டும் டேரெக்டாக போய்ட்டு அவங்க எஸ்விசியில் ட்ரெயின் ஆக போகுது. அதே 2, 3, 4 என்ன ஆகுது, 2, 3, 4 ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அசைகஸை ட்ரெயின் ஆக போகுது. அப்புறம் லெஃப்ட் சைடு நம்ம ரைட் சைடு பார்த்தோம். லெஃப்ட் சைடு என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு வந்து 2 வெயின் இருக்குது, ஹெமிஅசைகஸ் அக்சஸரி ஹெமிஅசைகஸ். ஸோ அது என்ன பண்ணுது, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்டர்கோஸ்டல் வெயின் வந்துட்டு டேரெக்டாக லெஃப்ட் பிரேக்கோசெஃபலிக் போய் ட்ரெயின் ஆகுது. அண்ட் அப்புறமா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அதே மாதிரி இங்கேயுமே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கிளப் ஆகிட்டு டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் பிராக்கியோசெஃபலிக் வெயினில் போய் ட்ரெயின் ஆகுது. அதே வந்து உங்களுக்கு 5, 6, 7, 8, 9, 10, 11 ஸோ அதெல்லாம் எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னா 5, 6, 7, 8 அதெல்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணி அது போய்ட்டு உங்களுக்கு இந்த அசைகஸில் போய் ட்ரெயின் ஆக போகுது. இதுக்கு போய் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெயின் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அக்சஸரி ஹெமிஅசைகஸ் வெயின். ஸோ அதே வந்து இந்த மீதி 9, 10, 11 அது என்ன பண்ணுது, 9, 11 ப்ளஸ் சப்காஸ்டல் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து திரும்பி அசைகஸ் வெயின் ட்ரெயின் ஆகுது. ஸோ இந்த வெயினுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெமிஅசைகஸ் வெயின். ஸோ இந்த சைட் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், இது வந்து சப்கோஸ்டல் வெயின், இது வந்து உங்களுக்கு அசெண்டிங் லம்பார் வெயின், இது ரைட் அசெண்டிங். அதே மாதிரி இது வந்து ரைட் லம்போ அசைகஸ் வெயின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஹெமிஅசைகஸ்க்குமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பக்கம் சப்கோஸ்டல் வெயின் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அசெண்டிங் லம்பார் வெயின் ப்ளஸ் லெஃப்ட்டு இந்த லம்போ அசைகஸ் வெயின் அது 3 சேர்ந்து தான் ஜாயின் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து வீனஸ் ட்ரைனேஜ். ரைட் சைடுக்கு ஃபுல்லாகவே அசைகஸ் வெயின் இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு அக்சஸரி ஹெமிஅசைகஸ் அண்ட் அசைகஸ் வெயின். ஸோ அது என்னென்னது, ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போகுது. தென் 5, 6, 7, 8 வந்துட்டு ஒன்றா சேர்ந்து அக்சஸரி ஃபார்ம் பண்ண போகுது. தென் 9, 10, 11 வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஹெமிஅசைகஸ் வெயின் ஃபார்ம் பண்ண போகுது. அது எப்படி ஃபார்ம் பண்ணாலும் சரி கடைசியில் போய் ரைட் அசைகஸ் வெயின் ட்ரெயின் ஆக போகுது. ரைட் அசைகஸ் வெயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு எஸ்விசியில் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து வீனஸ் ட்ரைனேஜ் ஆஃப் இன்டர்கோஸ்டல். இதெல்லாம் போஸ்டீரியர் தான் ஆக்சுவலி. ஆன்டீரியருக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆன்டீரியர் வந்துட்டு நம்ம எங்கே இந்த இது பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இன்டர்னல் தொராசிக் ஆர்ட்ரி பார்த்தோம், அதே மாதிரி இன்டர்னல் தொராசிக் வெயின் இருக்குது, அதுவே வந்து ஆன்டீரியர் ட்ரெயின் பண்ணிக்கும். போஸ்டீரியர் தான் இந்த மாதிரி ட்ரெயின் ஆக போகுது. சரி, ஓகே, நம்ம ஆர்ட்ரி முடிச்சாச்சு, அப்புறம் வெயின் முடிச்சு, இப்போ வந்து நர்வுக்கு வரலாம். ஸோ இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸில் வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற எல்லா பிரான்ச்சும் அதே மாதிரி தான் வரப்போகுது. T1 வந்து T12 வரைக்கும். ஸோ T1 வந்து T12 இருக்கும், எல்லாமே அதே மாதிரி பிரான்ச்சஸ் கொடுக்க போகுது. ஸோ அதை கொடுத்துட்டு அந்தந்த இல்லை இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் இருக்கிற சப்ளை எடுத்துகிட்டு வர போகுது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த T3லேருந்து 3, 6 வரைக்கும் மட்டும்தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த கரெக்டாக அந்த இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் மட்டும் சப்ளை பண்ண போகுது. அதே அதுக்கு மேலேயும் கீழே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிபிக்கல் இன்டர்கோஸ்டல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் T1 எடுத்துக்கோங்க. T1 நம்ம ஆல்ரெடி எங்கே பார்த்தோம்,
பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்து அதோட காம்பனண்ட்டாக வரப்போகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இன்டர்கோஸ்டல் ஸ்பேஸில் மட்டும் சப்ளை பண்ணாமல் பிரேக்கியல் பிளெக்ஸஸும் போகுது. T2 அதே மாதிரி தான், அதுவும் வந்து நமக்கு மீடியல் சைட் ஆஃப் ஆர்மில் போய்ட்டு உடனே சப்ளை எடுத்துகிட்டு வர போகுது. ஸோ அப்புறமா T7லேருந்து T11 வரைக்கும் எல்லாமே ஒரு ஃப்ளெக்ஸஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து ரெக்டர் ஷீட்டில் போய் சப்ளை பண்ண போகுது. ஸோ அதனால் எல்லாமே வந்துட்டு டிப்பிக்கல் கிடையாது, எல்லாமே ஏடிபிக்கல். டிப்பிக்கல் வந்து T3லேருந்து T6 வரைக்கும். இது மட்டும்தான் வந்து இட் வில் சப்ளை ஒன்லி டு த இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ். ஸோ அதனால் அது வந்து டிப்பிக்கல்னு சொல்கிறாங்க, மீதி எல்லாமே ஏடிபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி பெருசாக நமக்கு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வால் பார்த்தப்பறம் இப்போ நம்ம திரும்பி உள்ளே வரலாம். ஸோ நம்ம ஒரு இதை மிஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சோம் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன டயக்ராம் வரைஞ்சோம், இந்த வேர்டிப்ரான்னு வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்டெர்னமு அந்த அட்டாச் பண்ண போகிறத மசில் 3 மசில் வரைஞ்சோம். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல், இன்டர்னல் இன்டர்கோஸ்டல், இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டல். ஸோ இந்த இன்டர்தொரசிக் எங்கே பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னர் மோஸ்ட் இன்டர்கோஸ்டலுக்கும் இன்னர் இன்டர்கோஸ்டலுக்கும் அந்த இடத்துல நல்ல தான் பாஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு கிராஸ் செக்ஷனில் பார்த்தா இந்த மாதிரி தெரிய போகுது. சரி, ஓகே, நம்ம தெரசிக் வால் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ பெரிகார்டியல் லேயர்ஸ்க்கு போகலாம். ஸோ பெரிகார்டியல் லேயர்ஸ் வந்துட்டு ஸோ ஹார்ட்டை கவரிங் வந்து பெரிகார்டியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெரிகார்டியல் லேயர்ஸ் வந்து மொத்தம் 3 லேயர் இருக்குது. ஸோ என்னென்ன லேயர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் லேயர், சீரஸ் லேயர்னு பிரிப்பாங்க. சீரஸ்லேயே 2 இருக்குது. சீரஸில் வந்துட்டு பெரட்டல் லேயர் தென் விசரல் லேயர். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3 லேயர், ஃபைப்ரஸ், பெரட்டல், விசரல். ஸோ எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்களுக்கு வால் ஆஃப் ஹார்ட்னு வச்சுக்கலாம். கிராஸ் செக்ஷனில் வால் ஆஃப் ஹார்ட்னா இது கூடயே அட்டாச்சாக இருக்க போகிற லேயர் வந்துட்டு விசரல் சீரஸ் லேயர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பெரட்டல் ஸ்லியஸ் லேயர். இது கூட அட்டாச்சாக இருக்க போது வந்து ஃபைப்ரஸ் லேயர். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்க போது இந்த இடத்துல தான் பெரட்டலுக்கும் விசரலுக்கும் நடுவில் இருக்க பெரிகார்டியல் ஃப்ளூயிட். அதோட நார்மல் அமௌண்ட் வந்து 50 ml. சரி, ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் நம்ம தான் பெரிகார்டியல் சைனஸ்க்கு போகலாம். ஸோ பெரிகார்டியல் சைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பெரிகார்டியம் வந்து ஹார்ட்டை என்க்ளோஸ் பண்ணுது இல்லையா. ஸோ என்க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஆர்டீரியல் சிஸ்டம்க்கும் வீனஸ் சிஸ்டம்க்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் தான் வந்து பெரிகார்டியல் சைனஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் நமக்கு பெருசாக புரியலாமல் சிம்பிளாக வரைஞ்சோன்னா, இப்போ இதே மாதிரி இந்த டயக்ராம் இருக்குது அப்படின்னா, மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆர்ட்ரிஸ், அயோட்டா அண்ட் பல்மனரி ட்ரங்க். அப்புறமா கீழே இருக்க வந்து ஃபுல்லாக வெயின்ஸ், எஸ்விசி, ஐவிசி. இப்போ இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பல்மனரி வெயின்ஸ் 4 பல்மனரி வெயினுங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் சுற்றியுமே பெரிகார்டியம் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி பெரிகார்டியம் இருக்க போகுது. ஸோ இந்த பெரிகார்டியம் இதை சுற்றியும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே ஒரு கேப் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேப்பை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அப்புறம் இந்த பக்கம் இந்த 2 இதுக்கு இங்கே நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒப்ளிக் சைனஸ். இது ஆக்சுவலி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ஹார்ட் வந்து ஃபஸ்ட்டு டியூப்லராக தான் இருக்கும். அப்புறம் அது ஃபோல்ட் ஆகி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஃபோல்ட் ஆகும்போது அது 2க்கும் நல்லா இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ், ஒப்ளிக் சைனஸ் சொல்கிறோம். இதோட என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்டியோதொராசிக் சர்ஜரி அப்போ இந்த லைகேஷன்லாம் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி இந்த சைனஸ் வழியாக சூச்சர் பாஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் அதுதான் இதோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஓகே, அப்புறமா ஒரு ஹார்ட்டோட நம்ம பவுண்ட்ரிஸ்க்கு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு கெடாவரிக் ஹார்ட். ஸோ கெடாவரிக் ஹார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் ட்ராப் டவுன் கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப் டவுன் கோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோன் இப்படி இருக்கும். ஸோ அந்த கோனை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிட்ட தள்ளி விட்டால் எப்படி இருக்க போகுது, அது வந்து இந்த மாதிரி மாறப்போகுது. ஸோ கோன் வந்து இப்படி விழுந்துடும். ஸோ ஹார்ட்டும் இந்த பொசிஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கோன் இப்படி இருக்குது. எதுக்குன்னா இது தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் ஆஃப் ஹார்ட் சொல்ல முடியும். ஸோ கோன்னா இப்போ இதுதான் பேஸாக இருக்கணும். ஸோ ஹார்ட்டுக்கும் அப்போ இதுதான் பேஸ். ஸோ ஹார்ட்டை பேஸ் யாரையா ஃபார்ம் பண்ண போகிறது, இந்த பக்கம் என்ன இருக்குது, ஸோ இங்கே எஸ்விசி ஐவிசி தெரியுது, இங்கே மேலே எஸ்விசி கீழே ஐவிசி. அப்போனா இங்கே இருக்க போகிறது வந்து ரைட் ஏட்ரியம். ஸோ ரைட் ஏட்ரியம் வந்து ஃபார்ம்ஸ் த பேஸ். ஸோ பேஸில் வந்து ரைட் ஏட்ரியம் அண்ட் போஸ்டீரியராக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம் இருக்கும்.
இந்த டயக்னல் ஆக்சுவலி தெரியல. பட் ஆனால் இப்போ இதான் ரைட் ஏட்ரியம்னா இதுக்கு அப்படியே போஸ்டீரியராக வந்து லெஃப்ட் ஏட்ரியம் இருக்க போகுது. அண்ட் ஷேர் பண்ணுற இடம் வந்து லெஃப்ட் ஏட்ரியம் இருக்க போகுது. ஸோ எல்லாம் அதுவுமே வந்து உங்களுக்கு பேஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேஸ் ஃபவுண்ட் பை ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம். அப்புறம் வந்து நம்ம பார்டர்ஸ் பார்க்கலாம். இன்ஃபீரியர் பார்டர் வந்து நம்ம இப்போ இதான் கோன் அப்படின்னா இதை இப்போ இந்த இன்ஃபீரியர் பார்டராக இருக்க போகுது. இன்ஃபீரியர் பார்டர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ரைட் ஏட்ரியம், அப்புறம் ரைட் வென்ட்ரிக்கல், அப்புறமா இந்த அப்பெக்ஸ் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கோன்னா இங்கே இருக்க போகிறது ரைட் ஏட்ரியம், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரைட் வென்ட்ரிக்கல், இங்கே இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் ஏட்ரியம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியாது, அது வந்து போஸ்டீரியராக இருக்க போகுது. ஸோ இன்ஃபீரியர் பார்டர் என்னவா இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ஏ, ஆர்வி, எல்வி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபீரியர் பார்டர். அப்புறம் வந்து உங்களுக்கு ரைட் பார்டர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த சைட் மட்டும்தான். இது வந்து ரைட் ஏட்ரியம் தான் காஸ் பண்ண போகுது. சரி, ஓகே. ஸோ இன்ஃபீரியர் பார்டர் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்ஏ, ஆர்வி, தென் எல்வி இதெல்லாம் காஸ் பண்ணுது. ரைட் பார்டர் வந்து இந்த ஆர்ஏ மட்டும்தான். ரைட் பார்டர் வந்து ரைட் ஏட்ரியம் மட்டும்தான் காஸ் பண்ண போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன இருக்குது, ரைட் கார்டியாக் ஷேடோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ரேயில் வந்துட்டு எப்படி தெரியும்னா உங்களுக்கு இந்த லங்ஸ் இப்படி தெரிய போகுது. லங்ஸ் இப்படி தெரியுதுன்னா இந்த பக்கமும் லங்ஸ் இருக்குது. நடுவில் வந்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ஷேடோ மாதிரி இப்படி தெரியும் உங்களுக்கு. ஸோ இது லெஃப்ட் லங் தெரியும், நடுவில் ஒரு ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோ விச் இஸ் ஃபார்ம்டு பை, ஸோ இந்த ஷேடோ யார் ஃபார்ம் பண்ணுறா, மேலேருந்து வர்றது வந்து என்னவாக இருக்கணும், எஸ்விசி, கீழே போகிறது ஐவிசி, நடுவில் இருக்கிறது ஆர்ஏ. ஸோ ரைட் கார்டியாக் ஷேடோ அது ஃபார்ம் பண்ண போகிறது வந்து எஸ்விசி, கீழே ஆர்ஏ, அது கீழே வந்து ஐவிசி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்டர்ஸ் அண்ட் பேஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம அடுத்தது போகலாம். ஸோ அந்த அனாட்டமி பார்த்து அப்புறமே இப்போ என்ன ஆர்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ கொரோனரி ஆர்ட்ரி வந்துட்டு ஸோ இதான் இந்த டயக்ராம் பார்த்தா பெருசாக புரியாது. ஸோ நம்மளே தனியாக வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஹார்ட்டை நம்ம எப்படி வரைஞ்சிடணும், ஸோ அந்த கோனிக்கலாக வரைஞ்சிடணும், அதே மாதிரியே இங்கேயும் வரைஞ்சிப்போம். ஸோ ஹார்ட் இப்படி ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கா அப்படின்னா, ஸோ இங்கேருந்து எப்படி வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அயோட்டிக் சைனஸில் இருந்தால் இது ஆரிஜினேட் ஆக போகுது. ஸோ அயோட்டிக் சைனஸ், ஸோ இங்கே அயோட்டா ஓப்பனிங் இருக்குது. மொத்தம் 3 லீஃப்லெட் இருக்கும் அயோட்டாவில். ஸோ ஆன்டீரியர் லீஃப்லெட், அப்புறம் போஸ்டீரியரில் லெஃப்ட் ஒன்று, ரைட் ஒன்று இப்படி இருக்க போகுது. ஸோ இந்த ஆன்டீரியர் லீஃப்லெட்லேருந்து வரப்போகிறது தான் வந்து உங்களுக்கு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. இது வந்து ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணுது, ஹார்ட்டில் ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துட்டு, ஸோ இந்த பக்கம் அப்படியே போஸ்டீரியராக போய் இங்கே வரைக்கும் போகுது. அதே மாதிரி லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி வந்து லெஃப்ட் கஸ்போட சைனஸ்லேருந்து வந்து அதுவும் இதே மாதிரி போஸ்டீரியராக போய் ரெண்டோட மீட் ஆக போகுது. ஸோ இந்த மீட் ஆன அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் போஸ்டீரியராக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஆர்வின்னு சொன்னோம், இது வந்து எல்வின்னு சொன்னோம். அப்போ இங்கே இருக்க பேர் செப்டம் வந்து இன்ட்ரவென்ட்ரிகுலர் செப்டம். போஸ்டீரியர் இன்ட்ரவென்ட்ரிகுலர் செப்டமில் வந்துட்டு உங்களுக்கு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது. ஸோ போஸ்டீரியர் PIVA போஸ்டீரியர் இன்ட்ரவென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி, இது வந்துட்டு உங்களுக்கு ரைட் கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து வருது. அப்போ லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி என்ன பண்ண போகுதுன்னா, அப்போ ஆன்டீரியராக வந்து லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி, இது வந்து AIVA. ஆக்சுவலி பாப்புலராக வந்து லேடுன்னு சொல்லுவோம், லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ AIVA ஆன்டீரியர் இன்ஃபீரியர் இன்ட்ரவென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி, ஆன்டீரியர் இன்ட்ரவென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி ஆல்சோ கால்ட் அஸ் லேட். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு வந்து டயக்னல் ஆர்ட்ரின்னு ஒன்று வரப்போகுது. இந்த ஏவியிலேருந்து ஒரு சின்ன பிரான்ச் டயக்னல் ஆர்ட்ரின்னு வரும். ப்ளஸ் வந்து இந்த சுற்றி போதெல்லாம் இது பேர் என்னது, சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி. ஸோ இதான் மெயினான பிரான்ச்சஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 மார்ஜினல் ஆர்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் மார்ஜின், ஸோ இங்கே வருது, இது வந்து ரைட் மார்ஜினல் ஆர்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு
உங்களுக்கு லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரின்னு வர்றது வந்து லெஃப்ட் மார்ஜினல் ஆர்ட்ரி. ஸோ மெயினான பிரான்ச்சஸ் இதுதான். ஸோ ஒரு ஆர்சிஏலேருந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சரௌண்ட் பண்ணி போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்ஜினலாக வந்து ரைட் மார்ஜினல் ஆர்ட்ரி கொடுக்குது. லெஃப்ட் வந்துட்டு இதே மாதிரி சரௌண்ட் பண்ணும்போது சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரின்னு சொல்கிறாங்க அதை. அது வந்து ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி கொடுக்குது. ப்ளஸ் அது வந்து டயகனல் பிரான்ச் வருது இதுலேருந்து. அதுக்கப்புறம் லெஃப்ட் மார்ஜினல் ஆர்ட்ரியும் கொடுக்குது. ஸோ மேஜரான உங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் இதுதான். தென் அப்புறம் சப்ளை பண்ண போகிற இடம் ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆர்சிஏ வந்து ஒரு பிரான்ச் ஒன்று போகும். எங்கள் இதுக்குன்னா வந்து எஸ்ஏ நோடுக்கு பிரான்ச் டு எஸ்ஏ நோடுன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பிரான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ மீதி இருக்கிற என்னென்ன இருக்குது, நான் ஆக்சுவலி நமக்கு ஆல்ரெடி அந்த கண்டக்ஷன் சிஸ்டம் தெரியும். அது வந்து எஸ்ஏ நோடு, அப்புறம் கீழே வந்துட்டு ஏவி நோடு, அது கீழே வந்துட்டு உங்களுக்கு பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து அது ரைட் பண்டிலாக பிரிய போகுது, இந்த பக்கம் வந்து லெஃப்ட் பண்டிலாக பிரிய போகுது. ஸோ இந்த பிரியும் போது என்னென்னா சப்ளை யார் யார் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஆர்சிஏ ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, மீதி எல்லாமே வந்து லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி. ஸோ என்னென்னா எஸ்ஏனோட ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்ஏனோட ஒரு பிரான்ச் வந்துட்டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி கொடுக்க போகுதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஏவினோட சப்ளை பண்ண போகுது. ப்ளஸ் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சோட ஒரு மைனர் போர்ஷன் ஸ்டார்டிங் போர்ஷன் அதை சப்ளை பண்ண போகுது. ஸோ பண்டில் ஆஃப் ஹிஸ், ஸோ இது வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லெஃப்ட் பண்டில். ஸோ இதெல்லாம் ஆர்சி அப்ளை பண்ண போகுது. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இது வந்து ஆர்பி. ஸோ ரைட் பண்டில் சப்ளை பண்ண போகிறது யார், எல்சிஏ லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி. ப்ளஸ் லெஃப்ட் பண்டிலோட மேஜர் போர்ஷன் சப்ளை பண்ண போகிறதும் எல்சிஏ தான். ஸோ இதான் வந்து உங்களுக்கு கொரோனரி ஆர்ட்ரியோட இம்பார்ட்டண்டான பிரான்ச்சஸ் ப்ளஸ் அதோட அந்த சப்ளை பண்ண போகிறது. ப்ளஸ் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியலாம். ஸோ இங்கே அயோடிக் சைனஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆர்சிஏ வருது அப்படின்னா இங்கே கொடுக்க போகிறது ரைட் மார்ஜினல் ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறது வந்து எல்சிஏ லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரினா இங்கே கொடுக்க போகிறது ஏஐவிஏ ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி. அப்புறம் இங்கே ஆக்சுவலி ஒரு லெஃப்ட் மார்ஜினல் வரும், லெஃப்ட் மார்ஜினல் ஆர்ட்ரி கொடுக்கும். ஸோ போஸ்டீரியராக திருப்பி பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம ரைட் கொரோனரி ஆர்ட்ரி வந்துட்டு ஒரு பக்கம் என்சர்க்கிள் ஆகிட்டு இங்கே வந்து பிஐவிஏ போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி என்சர்க்கிளாக இது பேர் வந்து சர்க்கம்ஃப்ளெக்ஸ் எழுதியிருக்காங்க. சர்க்கம்ஃப்ளெக்ஸ் பிரான்ச் ஆஃப் லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரின்னு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொரோனரி ஆர்ட்ரிஸ். ஸோ ஆர்ட்ரி பார்த்தப்பறம் இப்போ வெயின் பார்க்கலாம். ஸோ வெயின் வந்து இது ட்ரைனிங் எங்கே என்ன பண்ணோன்னா ஸோ எல்லாமே வந்து கொரோனரி சைனஸ் தான் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ கொரோனரி சைனஸ் வந்து எங்கே இருக்குது, போஸ்டீரியர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக வந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா இது போஸ்டீரியராக இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த போஸ்டீரியர் ட்ரெயின் ஆகுது, இடையில ட்ரெயின் ஆகுதுன்னா ஸோ மொத்தம் 3 மெயினான வெயின்ஸ் இருக்குது. ரைட் மார்ஜினல் வெயின், கிரேட் கார்டியாக் வெயின், தென் மிடில் கார்டியாக் வெயின். மிடில் கார்டியாக் வெயின் இங்கே போஸ்டீரியராக வந்திருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அது வந்து பிஐவிஏ போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி கூட ட்ராவல் ஆகி அது சப்ளை பண்ணுற ஏரியா எல்லாத்தையும் அதான் இந்த மிடில் கார்டியாக் வெயின் தான் ட்ரெயின் பண்ண போகுது. அதுக்கப்புறம் ரைட் மார்ஜினல் வெயின் அது வந்து இந்த பக்கம் இந்த ரைட் ஆர்சிஏ ப்ளஸ் ரைட் மார்ஜினல் ஆர்ட்ரி இருக்குல்ல, ஸோ அது சப்ளை பண்ண போகிற ஏரியாஸ்லாம் ட்ரெயின் பண்ண போகுது. ப்ளஸ் இந்த பக்கம் கிரேட் கார்டியாக் வெயின் ஃப்ரண்ட்லேருந்து வருது. அப்போ என்ன அர்த்தம், ஏஐவிஏ ஆன்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரியை சப்ளை பண்ணுற இடத்துல அதுதான் ட்ரெயின் பண்ண போகுது. அண்ட் அப்புறம் இன்னொரு லெஃப்ட் மார்ஜினல் வெயின் ஒன்று இருக்குது, தென் அப்ளிக் வெயின் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம் மட்டும் இது. ஸோ ப்ளஸ் இதெல்லாம் பார்த்தோம். பட் ஆனால் அதுங்க ரைட் ஏட்ரியமுக்கு ஒரு வெயினே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆன்டீரியர் கார்டியாக் வெயின் அப்படின்னு வருது. அது என்ன பண்ணுது, டேரெக்டாக எஸ்விஏ இது வந்து எஸ்விசி டேரெக்டாக எஸ்விசியில் ட்ரெயின் ஆயிடுது. அதே மீதி வெயின்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு போய் கேரட்டஸ் சைனஸில் ட்ரெயின் ஆகி கேரட்டஸ் சைனஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரைட் ஏட்ரியமுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் எஸ்விசியில் ட்ரெயின் ஆக போகுது. ஸோ இதான் வீனஸ் ட்ரைனேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ரைட் ஏட்ரியம் வந்து கட் செக்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் திரும்பி நம்ம அந்த கோனிக்கல் ஹார்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ஸோ கட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ரிஃப்ளெக்ட் பண்ணால் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரூகே மாதிரி ஃபோல்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ரஃப் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதே இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மூத் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஃப் பார்ட்டும் ஸ்மூத் பார்ட்டும் ஜாயின் ஆகிற இடத்த பேர் வந்து நம்ம ஆக்சுவலி அங்கே தான் வந்து உங்களுக்கு இது இருக்க போகுது, எஸ்ஐ நோடு இருக்க போகுது. இந்த
இந்த டாப்பில். ஆக்சுவலி இந்த ஜாயின் பண்ணுற லைன் வந்து கிறிஸ்டா டெர்மினாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட டாப்பில் கொஞ்சமாக ஒரு பல்ஜ்டு போர்ஷன் இருக்கும். அதுதான் இந்த ஆக்சுவலி எஸ்ஏ நோட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீதி இதை வந்து தனியாக நம்ம வரைஞ்சி பார்க்கலாம் இந்த டயக்ராமோட. ஸோ வரைஞ்சோன்னா இப்போ நம்ம இப்படி வரைஞ்சோன்னா மேலே எஸ்விசி வரப்போகுது, கீழே வந்து ஐவிசி வரப்போகுது, நடுவில் இருக்கிறது ரைட் ஏட்ரியம். ஸோ இதான் ரைட் ஏட்ரியம்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது, நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ரிஃப்ளெக்ட் பண்ணால் இந்த பக்கம் வந்து என்ன சொன்னேன், ரஃப் பார்ட் இருக்குன்னு சொன்னேன். இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்மூத் பார்ட். ஸோ அது ரெண்டும் ஜாயினர் இடம். இது பேர் வந்து கிறிஸ்டா டெர்மினாலிஸ். இந்த லைன் வந்து கிறிஸ்டா டெர்மினாலிஸ். அப்புறம் அதோட மோஸ்ட் சுப்பீரியர் பார்ட்டில் வந்து இங்கே என்ன இருக்க போகுது, எஸ்ஐ நோட் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக பார்த்தா இங்கே ஒரு டிப்ரெஷன் மாதிரி தெரியுது. இது பேர் தான் ஃபோசா ஓவாலிஸ். ஆக்சுவலி இந்த ஃபோசா ஓவாலிஸ் வந்து ஒரு பாயிண்டில் எம்ப்ரியானிக்காக வந்து ஃபொராமனாக வந்திருக்கும். எதுக்குன்னா ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம் கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த ஓவாலிஸ்ன்ற ஃபொராமன் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன அப்புறம் இது வந்து ஃபோசா ஓவாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபோசா ஓவாலிஸ்க்கு சுற்றி இருக்கிற அந்த திக்கண்ட் பார்டரை வந்து லிம்பஸ் ஆஃப் ஃபோசா ஓவாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வரைஞ்சோன்னா இது ஒரு ஃபோசா ஓவாலிஸ்னால் இது மேலே திக்கண்டாக இருக்கும், அது பேர் வந்து லிம்பஸ் ஆஃப் ஃபோசா ஓவாலிஸ். அது மட்டும் இல்லை, கீழே ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பனிங் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அது வந்துட்டு ரைட் ஏட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு போகிற ஒரு ஓப்பனிங். ஸோ இதான் ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு ஒரு போகிற பேசேஜ். அப்போ என்னவா இருக்கும்போது ட்ரைகாஸ்பிட் வேல்வாக தான். ஸோ இங்கே வந்து ட்ரைகாஸ்பிட் வேலில் வந்து ஒரு கஸ்ப் தான் தெரியும். சரி, அது என்ன கஸ்ப்பு, செப்டல் கஸ்ப் ஆஃப் ட்ரைகாஸ்பிட் வேல்வ். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மேலே வந்து ரைட் ஆரிக்கல் இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிட் இது வந்து ரைட் ஆரிக்கல். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு கொரோனரி சைனஸ். ஸோ இந்த கொரோனரி சைனஸ் இப்போ நம்ம பின்னாடி போஸ்டராக இருக்குன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த கொரோனரி சைனஸ் ட்ரெயின் எங்கே ஸ்ட்ரைட்டாக ரைட் ஏட்ரியம் ட்ரெயின் ஆகும்னு சொன்னோம். ஸோ அதான் இந்த ரைட் ஏட்ரியம் ட்ரெயினாக இருந்த இந்த இடம் பேர் வந்து ஓப்பனிங் ஆஃப் கொரோனரி சைனஸ். ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு வச்சுன்னா வேல்வ் ஒன்று இருக்குது, அது வந்து வேல்வ் ஆஃப் கொரோனரி சைனஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மெயினாக அந்த ரைட் ஏட்ரியம்குள்ளே பார்க்க வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் இருக்குது. என்ன லைன்னா வந்து இந்த கஸ்புக்கு மேலே, இந்த செப்டல் கஸ்புக்கு மேலே இங்கே ஒரு சின்ன லைன், இந்த லைன் பாஸ் ஆகுது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெண்டான் ஆஃப் டொடரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெண்டன் ஆஃப் டொடரோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் அந்த ஓப்பனிங் ஆஃப் கொரோனரி சைனஸ் ப்ளஸ் செப்டல் கஸ்ப் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த ட்ரையாங்கிள் பேர் வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் கோச். ஸோ எதுக்கு இது ட்ரையாங்கிள் ஆஃப் கோச் நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே தான் வந்து ஏவி நோடு இருக்க போகுது. ஸோ எஸ்ஏ நோடும் பார்த்தாச்சு, ஏவி நோடும் பார்த்தாச்சு. ஸோ இதான் ரைட் ஏட்ரியமோட கட் செக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ரைட் வென்ட்ரிக்கல் பார்க்கலாம். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு ரைட் ஏட்ரியமில் வந்து கலெக்ட் பண்ண போகுது. எப்படி, ட்ரைகஸ்பிட் வேல்வ் வழியாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கஸ்பு தெரியுது இல்லையா. ஸோ அது வந்து செப்டல் கஸ்ப் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து ஆன்டீரியர் கஸ்ப் போஸ்டீரியர் கஸ்ப்னு 2 கஸ்ப் இருக்க போகுது. ஸோ அந்த கஸ்பை கனெக்ட் பண்ணுறது இந்த இது பேர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கார்டியல் டெண்டினேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டியல் டெண்டினை கனெக்ட் பண்ணி இது வந்து பேப்லரி மசில், இந்த பேப்லரி மசில் கூட கனெக்ட் பண்ண போகுது. ஸோ இதுலேயுமே வந்து ரஃப் பார்ட் ஸ்மூத் பார்ட்னு இருக்குது. இதில் எங்கே ரஃப் பார்ட் இருக்குது, இங்கே இந்த இடத்துல தான் கச்சகச்சன் இருக்கும். ஸோ இது வந்து ரஃப் பார்ட். அதே மேலே இந்த இடம் ஸ்மூத்தாக இருக்குது, இது வந்து ஸ்மூத் பார்ட். எதுக்கு இது ரஃப்பாக இருக்குது, ஆக்சுவலி வந்து பிளட்டை கலெக்ட் பண்ண போகுது. ஸோ ஆரேலேருந்து ஒரு ஃபோர்ஸோட பிளட் வரும்போது அது கலெக்ட் பண்ணுறதுக்காக ரஃப்பாக இருந்தால் தான் அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு, வேரண்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரஃப் பார்ட்டு. மேலே வந்துட்டு இன்ஃபண்டிபுலம், அது வந்து பிளட்டை ஃபோர்ஸ் பண்ண போகும். அதெல்லாம் ஸ்மூத்தாக இருந்தால் தான் பிளட்டை நல்லா ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஸ்மூத் பார்ட். ஸோ இதுவுமே நம்ம டயக்ராமேட்டிக்காக வரைஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு கீழே வந்து ரஃப் பார்ட், இந்த ரஃப் பார்ட் இருக்குது. இந்த ரஃப் பார்ட் ஏன் ஆக்சுவலி வந்து இது ரஃப்பாக இருக்குன்னா அது வந்து 3 விஷயம் இருக்குது. என்னென்னது, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிட்ஜஸ், அப்புறம் பிரிட்ஜஸ், அப்புறம் பில்லர்ஸ்.
அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷனில் ரிட்ஜஸ் இருக்கும், தென் பில்லர்ஸ் இருக்க போகுது. பில்லர்ஸ்னால் அது ஆக்சுவலி இந்த பேப்லரி மசில் தான். ஸோ இந்த 3மே வந்துட்டு உங்களுக்கு ரஃப் பார்ட்டில் இருக்க போகுது. இந்த ரஃப் பார்ட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து ஒரு பில்லர்னு வச்சுக்கலாம். அது கூட என்ன இருக்க போகுது, உங்களுக்கு வந்து கார்டு டெண்டின் அட்டாச் இருக்க போகுது. அது அட்டாச் ஆகிட்டு போய் ஃபார் எக்ஸாம்பிள் இதாக ஒரு கஸ்ப்னா அந்த கஸ்ப்பை போய் புல் பண்ண போகுது. ஸோ ஓப்பனிங் ஆஃப் கஸ்ப் அண்ட் க்ளோசிங் ஆஃப் கஸ்ப் வந்து அது இது பண்ண போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இந்த ரஃப் பார்ட்டை ஸ்மூத்தாக பார்ட்டையும் பிரிக்கிறது பேர் வந்து சுப்ரா வென்ட்ரிகுலர் கிரெஸ்ட். ஓகே, இதான் வந்து ரெண்டுத்தையும் பிரிக்க போகுது. ஸோ பிரிட்ஜஸ், ரிட்ஜஸ், தென் பில்லர்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேர் இருக்குது. அதுக்கு என்ன பேர்னா ட்ரெபக்குலே கார்னே. ஸோ அதுதான் வந்து இந்த பிரிட்ஜஸ், ரிட்ஜஸ்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த சுப்ரா வென்ட்ரிகுலர் கிரெஸ்ட் வந்துட்டு ரஃப் பார்ட்டியும் ஸ்மூத் பார்ட்டியும் பிரிக்க போகுது. ஸோ வென்ட்ரிக்கிள் பற்றி இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஹார்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம லங்ஸ்க்கு வரலாம். ஸோ லங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூரா இருக்க போகுது. ஸோ 2 ப்ளூரா. அதே மாதிரி இப்போ பெரிக்கார்டியம் 3 பார்த்தோம், ஆனால் இங்கே வந்து 2 தான் இருக்க போகுது. என்னென்ன இருக்க போகுது, இந்த உங்களுக்கு விசரல் ப்ளூரா, பெரிட்டல் ப்ளூரா 2 தான் இருக்க போகுது. 2த்துக்கும் நடுவில் இருக்க போகிறது ப்ளூரல் ஃப்ளூயிடு. ப்ளூரல் ஃப்ளூயிட் நார்மல் லெவல் வந்து 5 ml. அதே அங்கே பெரிகார்டியல் ஃப்ளூயிட் வந்து 50 ml பார்த்தோம், ஆனால் இங்கே வந்து 5 ml தான் நார்மல் லெவலு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ப்ளூரா வந்து சில டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, மீடியாஸ்டினம் சைடில் இருக்கிறத மீடியாஸ்டினல் ப்ளூரா அப்படின்னு பிரிக்கிறாங்க. செர்விக்ஸில் இருக்கிறத செர்விக்கல் ப்ளூரா அப்படின்னு பிரிக்கிறாங்க, செர்விக்கல் ஏரியாவில் இருக்கிறது. அப்புறமா இந்த கோஸ்டல் சைடில் இருக்கிறத கோஸ்டல் ப்ளூரா பிரிக்கிறாங்க. கீழே இருக்கிறத டயஃப்ரமேட்டிக் ப்ளூரா பிரிக்கிறாங்க. ஸோ 4 தான் பிரித்த அப்புறமா இதை வந்துட்டு நம்ம பார்ட்ஸு ப்ளஸ் என்ன பார்க்கலாம்னா ரீசஸ் பார்க்கலாம். ஸோ காஸ்டோ டயஃப்ரமேட்டிக் ரீசஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விசரல் ப்ளூரா இங்கேயே எண்ட் ஆயிடுது, ஆனால் பெரிட்டல் ப்ளூரா ஒரு 2 ஸ்பேஸ், அதாவது 2 வெர்டிபிரல் லெவலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது எக்ஸ்டெண்ட் ஆகி அது என்ன பண்ணால் அங்கே தான் வந்து அக்காமடேட் பண்ண போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ப்ளூரல் எஃபிஷியன்ட் வராங்கன்னா, நம்ம வந்து இந்த எக்ஸ்ரேலாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிறது தெரியும். ஸோ ப்ளூரல் டேப் பண்ணும் போதுமே இந்த இடத்துல தான் டேப் பண்ணுவாங்க. இங்கே டேப் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு அப்போ தான் ஃப்ளூயிட் எடுக்க முடியும், லங்ஸ் டேமேஜ் பண்ணாமல். ஸோ அதெல்லாம் இந்த ஏரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகலாம், ட்ரெக்கியாவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரெக்கியாவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த அப்பர் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம தெரக்கார்ட்லேஸ்லாம் ஹெட் அண்ட் நெக்லேயே பார்த்தோம். ஸோ இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெக்கியா கீழே வந்துட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிரியுது. ஸோ இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு எப்படி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் லைன் வரைஞ்சேன்னா ஆல்மோஸ்ட் அக்யூட்டாக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்டியூஸாக இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேளை ஒரு ஃபாரின் பாடி ஏதாச்சும் முழுங்கிடுறாங்க அப்படின்னா அது மோஸ்ட் சான்ஸ் ஆஃப் கோயிங் டு ரைட் சைட். ஏன்னா ரைட் சைடு தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்ணி வர மாதிரி அக்யூட்டாக இருக்குது. ஸோ அந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 25 டிகிரிஸ் இருக்கும், அது இந்த சைடு வந்து 45 டிகிரிஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபாரின் பாடி போச்சுன்னா அது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் ரைட் சைடு தான் போய் இதுவாக போகுது, லார்ஜாக போகுது. ஸோ அதான் இல்லை தெரியணும். அப்புறம் வந்து பிராங்கோ பல்மரி செக்மெண்ட்ஸ், பிபிஎஸ். ஸோ இது வந்து நம்ம இந்த டயக்ராம் கண்டிப்பாக பார்த்துருப்போம், பட் ஆனால் இது அந்தளவுக்கு பெருசாக புரிஞ்சிருக்காது. ஸோ இதை நம்ம புரியறதுக்கு சிம்பிளாக வரையலாம். ஸோ அப்போ இதான் ரைட் லங்னு வச்சுக்கலாம், இதான் லெஃப்ட் லங். லங் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸோ ரைட் லங் நமக்கு தெரியும் மொத்தம் 3 இது இருக்க போகுது, அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப். இந்த பக்கம் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, வெறும் அப்பர் லோப், லோவர் லோப். சரி, ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் லங்கில் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து ஹார்ட் இருக்க போகுது. ஸோ ஹார்ட் இருக்கிறதுனால இங்கே ஒரு அக்கமடேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பெண்டு மாதிரி இருக்க போகுது. இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்கிறோம், லிங்குலான்னு சொல்கிறோம், லிங்குலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிபிஎஸ் பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் லோபில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட் லோபில் அப்பரில் வந்துட்டு உங்களுக்கு 3 இருக்க போகுது. இப்படி பிரியும், அப்பிக்கல், ஆன்டீரியர், போஸ்டீரியர்.
இப்படி பிரிக்க போகிறோம். அப்புறம் இந்த மிடில் லோபில் வந்துட்டு 2ஆக பிரிக்க போகிறோம், லேட்ரல் மீடியல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே இந்த சுப்பீரியர் அண்ட் கீழே இருக்கிறது அதுக்கு மீதிய பாட்டை வந்து 4ஆக பிரிக்க போகிறோம், மீடியல், லேட்ரல், ஆன்டீரியர். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஆன்டீரியருக்கு அப்படியே பின்னாடி மறைஞ்சிருக்கு, இந்த டைமில் தெரியாது. ஸோ பின்னாடி போஸ்டீரியர் இருக்க போகுது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரைட் லங்கை பிரிக்கிறோம். இப்போ எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கோ வந்து 10 செக்மெண்ட்ஸ் இருக்குது. கீழே 10 இருக்கு, 6, 7, 8, 9, 10. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லங்லேயுமே 10 செக்மெண்ட் தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்படி இங்கே வந்து 2 லோப் தானே இருக்குது. பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா இங்கே இதே மாதிரி அபிக்கல், ஆன்டீரியர், போஸ்டீரியர்னு வருது. அப்போ இந்த லிங்கெலாம் சொன்னோம் இல்லையா, ஸோ லிங்கெலாம் இருக்கனால லிங்கெலாம் வந்து எப்படி பிரிக்குதுன்னா சுப்பீரியர் லிங்கெலாம், அப்புறம் இன்ஃபீரியர் லிங்குலார், அப்புறம் இந்த கீழே இருக்கிறது அதே மாதிரி தான், சுப்பீரியர், ஆன்டீரியர், மீடியல், இது ஆன்டீரியர், இது லேட்ரல், பின்னாடி வந்து போஸ்டர் இருக்கும்போது அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் 10. ஸோ 2 சைடுமே 10 லோப்ஸ் தான், 10 செக்மெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் இது எல்லாருக்குமே 10 செக்மெண்ட்ஸ் இருக்காது. சில பேருக்கு வந்து சில செக்மெண்ட் இல்லாமல் இது 9 செக்மெண்ட்டாக இருக்கலாம், சில டைம் அது 8 செக்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ரைட் சைடில் எல்லாமே 10 தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் அது வேரி ஆக சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து பிராங்கோபல்மனரி செக்மெண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ பிராங்கோபல்மனரி செக்மெண்ட்ஸில் வந்துட்டு இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு இது சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இதுதான் ஒரு ஆல்வியோலைன்னு வச்சுக்கலாம். அந்த ஆல்வியோலை இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் இருக்க போகுது. அந்த செக்மெண்ட்டில் உள்ளே யார் வரப்போகிறா? ஸோ ஃபஸ்ட்டு வரப்போகிறது வந்துட்டு பிராங்கியல் ஆர்ட்ரி. இது வந்து பிராங்கியல் ஆர்ட்ரி. பிராங்கியல் ஆர்ட்ரி எதற்கும் சப்ளை பண்ணோன்னா ரெஸ்பிரேட்டரி பிராங்கியல் இருக்க தான் சப்ளை பண்ணும். ஸோ ஃபுல்லாக சப்ளை பண்ணாது, ரெஸ்பிரேட்டரி பிராங்கியல் லெவலில் இருக்க சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பல்மனரி ஆர்ட்ரி. ஆக்சுவலி பல்மனரி ஆர்ட்ரி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ப்ளூ கலரில் தான் போடுவோம், ஏன்னா வந்து டீஆக்சிஜன் ரிலேட் எடுத்துகிட்டு வர போகுது. ஸோ அது வந்து ஃபுல்லாக இங்கே இருக்க லாஸ்ட் இருக்கும் போது பல்மனரி ஆர்ட்ரி. அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு செக்மெண்ட் இருக்குது, இங்கே இன்னொரு செக்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுவும் இதே மாதிரியே இருக்குது. ஸோ அது இருக்கும்போது 2 செக்மெண்ட்டுக்கு நடுவில் தான் என்ன பாஸ் ஆக போகுது? பல்மனரி வெயின். இது வந்துட்டு உங்களுக்கு பல்மனரி வெயின். ஸோ பிராங்கியல் ஆர்ட்ரி அண்ட் பல்மனரி ஆர்ட்ரி ஒரு செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக இருக்க போது. பல்மனரி வெயின் வந்து இன்டர் செக்மெண்டல், அது 2 செக்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரே பல்மனரி வெயின் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து திரும்பி இங்கே லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஸோ ஹைலம் ஆஃப் லங்கில் வந்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லங்க்கு நடுவில் வந்துட்டு உனக்கு இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தேன் இந்த பிராங்கை, இந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் இதெல்லாம் ட்ராவல் ஆக போகுது. ஸோ அதை வந்து ஹைலம்னு சொல்கிறோம். இந்த ஹைலம் நடுவில் வர எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் போகுதுன்னா அதெல்லாம் கரெக்டாக வந்து ரூட்டுன்னு சொல்கிறோம். ரூட்டு, இந்த ஓப்பனிங் பேர் வந்து ஹைலம். ஸோ இந்த ஹைலமில் என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ எப்படி அரேஞ்ச் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஹைலம்னா ஹைலம் ஓப்பனிங் இப்படி இருக்க போது. அது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ட்ரி, 2 வெயின். ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி 2 வெயின், அப்புறம் அதே பொசிஷனில் ஆர்ட்ரி. ஸோ இது வந்து உங்களுக்கு ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் லங்கு. ஸோ ஏன் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து 2 சைடும் மிரராக இருக்கணும்னு நினச்சிக்கலாம். பட் ஆனால் ரைட் சைடு என்ன ஆகுதுன்னா நம்ம ஆடின ட்ரெக்கியாலே பார்க்கும்போது ஒரு இது பார்த்தோம். இந்த ரைட்டு வந்து
உடனே வந்து ரைட் வந்து 2 டிவிஷனாக பிரிஞ்சிருது. அது லெஃப்ட்டு கொஞ்ச தூரத்துக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரைட் சைடு வந்துட்டு உடனே 2ஆ பிரிஞ்சிரும். ஸோ 2ஆ பிரிஞ்சு என்டர் ஆகும்போதே இங்கே வந்து 2ஆக தான் என்டர் ஆக போகுது. இங்கே ஒரு பார்ட்டு 2ஆக என்டர் ஆக போகுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா எபி ஆர்டீரியல், ஹைப்போ ஆர்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எபி ஆர்டீரியல்னால் அபோவ் த ஆர்ட்ரி, ஸோ ஆர்ட்ரிக்கு மேலே. ஹைப்போ ஆர்ட்ரியல்னால் ஆர்ட்ரி கீழே, ஸோ அது ஹைப்போ ஆர்ட்ரியல். அது லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரே இதை தான் பாஸ் பண்ணுது. எங்கே பாஸ் பண்ணுது? கீழே மட்டும் தான் பாஸ் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பிராங்கை தான். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும். ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு 2ஆக பிரிஞ்சு எபி ஆர்டீரியல், ஹைப்போ ஆர்டீரியல் 2 பிராங்கையாக போகுது. லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரே சிங்கிள் பிராங்கையாக போகுது. ஸோ சேம் பொசிஷனில் வெயின் கீழே இருக்கும், ஆர்ட்ரி மேலே இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவலி சில டைம் வந்து இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆன்டீரியர் டு போஸ்டீரியர், சுப்பீரியர் டு இன்ஃபீரியர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆன்டீரியர் டு போஸ்டீரியர், அப்புறம் சுப்பீரியர் டு இன்ஃபீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த அரேஞ்ச் பண்ணும்போது சுப்பீரியர் இன்ஃபீரியர் அரேஞ்ச் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எப்பார்டீரியல் பிராங்கை, அப்புறம் ஆர்ட்ரி, அப்புறம் ஹைப்போ ஆர்டீரியல், அப்புறமா வெயின் வரப்போகுது. அதே இப்போ ஆன்டீரியர் இன்ஃபீரியர் போனோம்னா ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் போனோம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெயின் வரப்போது, அப்புறம் ஆர்ட்ரி, அப்புறமா பிராங்கை. ஸோ அதெல்லாம் இந்த ஆர்டர் வந்துட்டு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ இந்த லங் எடுத்துக்கோங்க. ஸோ லங் எடுத்தோன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இதெல்லாம் அழிச்சிடலாம். ஸோ இந்த லங் எடுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குது. டிப்ரெஷன் என்ன தப்புனா இது ஹார்ட்டில் டிப்ரெஷன், அதே பேனோட டிப்ரெஷன் மாதிரி போகுது. இதோட டிப்ரெஷன், ஈசோஃபேகஸோட டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு டிப்ரெஷன் காஸ் பண்ண போகுது லங்கில். ஸோ அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன லங்கு நம்ம எப்படி கண்டுக்கலாம்னா, ஸோ நமக்கு அசைகஸ் வெயின் இங்கே தெரியுது. அசைகஸ் வெயின் ஒன்று தான் இருக்குன்னு சொன்னோம். எது இருக்குது? ரைட் சைட். ஸோ ரைட் சைட் மட்டும் தான் அசைகஸ் வெயின். அப்போ இது என்னது? ரைட் லங். இது ரைட் லங். ஸோ ரைட் லங்கில் அதே மாதிரி தான். இங்கே எப்படி இந்த இடத்துல ஹார்ட் இருக்க போகுது. அப்புறமா இந்த ஹார்ட்டுக்கு கீழே இங்கே இன்ஃபீரியர் வெனக்காவா, மேலே சுப்பீரியர் வெனக்காவா. சுப்பீரியர் வெனக்காவோட அசைகஸ் வெயின் ரைட் சைடு தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி எப்பயுமே ஈசோஃபேகஸ் அண்ட் ட்ரெக்கியா. ஸோ ரைட்டும் லெஃப்ட்டும் காமனாக ஈசோஃபேகஸ் அண்ட் ட்ரெக்கியா ஹார்ட் இருக்க போது. அசைகஸ் வெயின் ரைட் சைடு மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்காது. உனக்கு அப்புறமா இது இந்த பக்கம் வந்து பல்மனரி வெயின்ஸ் அதெல்லாம் அந்தளவுக்கு உனக்கு தெரியாது. ஸோ மெயினாக வந்து அசைகஸ் வெயின் வச்சு தான் கண்டுபிடிக்கணும், அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடில் வீனஸ் சிஸ்டம், எஸ்விசி, ஐவிசி, அசைகஸ் வெயின் இருக்க போகுது. அதே லெஃப்ட் சைடில் உங்களோட இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல உனக்கு ஹார்ட் இருக்கும், பேன் ஈசோஃபேகஸ் இருக்கும், முன்னாடி ட்ரெக்கியாக இருக்கும். அதெல்லாம் அதே பொசிஷனில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஆர்ட்ரியல் சிஸ்டம் வந்து வீனஸ் சிஸ்டம் வந்து இங்கே ஆர்ட்ரியல் சிஸ்டம் இருக்க போகுது. என்ன ஆர்ட்ரி இருக்க போது? ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஸோ அயோட்டா வந்து லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக வந்து இம்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஃபார்ம் ஆகி அசெண்டிங் டிசெண்டிங் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அயோட்டா இங்கே ஃபுல்லாகவே இந்த இம்ப்ரெஷன் பாஸ் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் அதோட பிரான்ச்சஸ் லெஃப்ட் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி அது வந்து அதுவும் இம்ப்ரெஷன் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ரைட்டில் வந்து நமக்கு அசைகஸ் வெயின் ப்ளஸ் ஹார்ட்டு தென் ஈசோஃபேகஸ் ட்ரெக்கியாக இருக்க போகுது. ரைட்டில் தான் அசைகஸ் வெயின், லெஃப்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி ஈசோஃபேகஸ் ட்ரெக்கியா ஹார்ட் இருக்க போது. அது இல்லாமல் ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஸோ ஆர்ச் ஆஃப் அயோட்டா இருந்துச்சுன்னா அது லெஃப்ட் சைட் ஆஃப் லங், இந்த பக்கம் உங்களுக்கு அசைகஸ் வெயின் இருந்துச்சுன்னா ரைட் சைட் ஆஃப் லங். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு லங்கில் ஃபார்ம் பண்ணுற இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மிஸ்லேனியஸாக கொஞ்சம் இது பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரெனிக் நர்வ் ட்ராவல் ஆகும். ஸோ ஃப்ரெனிக் நர்வ் அதோட இம்ப்ரெஷன் இந்த சைடு வரும் ஹார்ட்டு கூட. அண்ட் பின்னாடி ஈசோஃபேகஸ் கூட போகிறது என்னது? வேகஸ் நர்வோட இம்ப்ரெஷன் வரப்போகுது. சரி, ஓகே, நம்ம மிஸ்லேனியஸாக சில டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து தொராசிக் டக்ட் என்ன பண்ணும்போது என்டையர் பாடியில் இருக்கிற லிம்ஃப் அதை வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லெஃப்ட் சப்க்ளேவியன் வெயின் அண்ட் லெஃப்ட் இன்டர்சிக்னல் ஜாயினர் இடத்துல போயிட்டு ட்ரெயின் பண்ண போகுது. ஸோ அது எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டர்னா கைலின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் ஆஃப் லிம்ஃபேட்டிக்ஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல வந்து உனக்கு அப்படியே மேலே ரைஸ் ஆகிட்டே போய் கடைசியில் இந்த லெஃப்ட்டு சப்க்ளேவியன் வெயின் அந்த ஜங்ஷனில் போய்ட்டு ட்ரெயின் ஆக போகுது. ஸோ அது எப்படி ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அசெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு T12 லெவல், T12 வெர்டிபிளாலேருந்து அசெண்ட் ஆகி T5 வந்து ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி அப்புறம் C7 லெவலில் போய்ட்டு ட்ரெயின் ஆகுது. ஸோ T12 ஸ்டார்ட் ஆகி C7 வரைக்கும் அது ட்ரெயின் ஆகுது. ஏன் வந்து இது பார்க்க இந்த மாதிரி நாடுலாக அப்படி இருக்குன்னா உள்ளே வந்து வேல்வ்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த வேல்வ் இங்கே ஒரு வேல்வ் இருக்குது, இங்கே ஒரு வேல்வ் இருக்குது, இங்கே ஒரு வேல்வ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து பார்க்க வெளியே பார்க்க நாடுல்ஸ் நாடுல்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த தொராசிக் டக்ட் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி தான் மோஸ்ட்டாக ட்ரெயின் ஆக போகுது. ரைட் சைடில் சில பார்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணாது. ஸோ அது எப்படின்னு பார்ப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் ஒரு ஹியூமன் பாடியில் வரைகிறோன்னா, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே ட்ரெயின் பண்ணிட போகுது எக்ஸப்ட் இப்படி ஒரு சைடு. இது லெஃப்ட் சைடு இருக்கனால லெஃப்ட் சைடு தான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுது. ரைட் சைடு ஆர்ம் ப்ளஸ் ரைட் ஹாஃப் ஆஃப் த ஹெட்டு ப்ளஸ் வந்து ரைட் லங்கு அதெல்லாம் வந்து இது ட்ரெயின் பண்ணாது. அதையே ட்ரெயின் பண்ண போகிறேன். ரைட் லிம்ஃபேட்டிக் டக்ட்ஸ், தொராசிக் டக்ட் கிடையாது, லிம்ஃபேட்டிக் டக்ட், அவ்வளோதான். ரைட் லிம்ஃபேட்டிக் டக்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் வந்து இதெல்லாம் இந்த சைடு தான் ட்ரெயின் பண்ண போகுது. ஸோ ரைட் தொராசிக் டக்டில் பெருசாக எதுவும் கிடையாது. அப்புறமா நம்ம வந்து ஈசோஃபேகஸ் வரலாம். ஸோ ஈசோஃபேகஸில் பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேகஸ் ஆக்சுவலி வந்து அப்டமனில் தான் படிக்கணும். அது வந்து அந்த ஜிஐடியில் வரும். பட் ஸ்டில் நம்ம தொராக்ஸில் ட்ராவல் ஆனால் தொராக்ஸ்லேயே அதை பார்ப்போம். ஸோ அதோட மஸ்குலர் டியூபு அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 4 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, ஈசோஃபேஜில் அந்த இது எண்டோஸ்கோபி மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது அது எந்தெந்த லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த லெவலில் கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்னா, இன்சிசார் லெவல். ஸோ இன்சிசார்னால் நம்ம அந்த வாயோட மோஸ்ட் ப்ராமினெண்ட்டான அந்த மார்க்லேருந்து எவ்வளோ தூரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 கன்ஸ்ட்ரக்ஷன். 1, அப்புறம் இங்கே ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த கிரிக்கோஃபெரஞ்சியல் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க போது. அதுக்கப்புறம் ஆர்ச் ஆஃப் அயோட்டா அது போய் கம்ப்ரஸ் பண்ணி அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் மெயின் ப்ராங்கஸ், லெஃப்ட் மெயின் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது. அதுக்கப்புறம் டயஃப்ரம் அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதான் 4 கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன லெவல் ஃபஸ்ட் இதான் இப்போ இன்சிசார்னு வச்சுக்கிட்டோன்னா, இன்சிசார்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இன்சிசார்லேருந்து ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறமா 15 + 8 ஆக்சுவலி 23, டோட்டலாக 23 சென்டிமீட்டரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் தேர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பக்கத்துலேயே 28 சென்டிமீட்டர் ஆகும்போது தேர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறமா வந்தாலும் 40 சென்டிமீட்டர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 40 சென்டிமீட்டர். இது 28, இது 23, 15. ஸோ அந்த மாதிரி அந்தந்த லெவலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த எண்டோஸ்கோபி பண்ணும்போது எங்கெங்கே ஸ்லோவாக போகன்றதை அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரியணும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த ஈசோஃபேல் பிளட் சப்ளை வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி ஈசோஃபேகஸ் வந்து 3 பிளட் சப்ளை தனித்தனியாக கொடுக்கும். கிடைக்கும். எப்படின்னா ஃபஸ்ட் சர்விக்கல் பார்ட்டில் வந்துட்டு இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி தைராய்டு சப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் ஈசோஃபேகஸ்க்கு சப்ளை பண்ண போகுது. அப்புறம் நடுவில் வந்து இந்த லங்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ப்ராங்கியல் ஆர்ட்ரி போகும் இல்லையா, அந்த ப்ராங்கியல் ஆர்ட்ரியுமே வந்துட்டு இதுக்கு ஒரு பிரான்ச் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் கீழே வந்த அப்புறமா தான் உண்மையான பிரான்ச் அது என்னது, எல்ஜிஏ லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரியோட ஈசோஃபேஜியல் பிரான்ச்சஸ். அது வந்து லோவர் பார்ட் ஆஃப் ஈசோஃபேகஸ் சப்ளை பண்ண போகுது. ஸோ சுப்பீரியராக வந்து இன்ஃபீரியர் தொராசிக் ஆர்ட்ரி, ஸோ இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி, நடுவில் வந்து ப்ராங்கியல் ஆர்ட்ரி, கீழே வந்து ஈசோஃபேஜியல் பிரான்ச் ஆஃப் எல்ஜிஏ லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. ஸோ ஈசோஃபேகஸ் பற்றி நம்ம அதுக்கப்புறமா இன்னும் ஜிஐடியில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சரி ஓகே, ஆல்மோஸ்ட் தொராக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வந்து மீடியாஸ்டீனம். தொராக்ஸே வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், ஃப்ரண்ட்டில் ஸ்டர்னம், பேன் வந்து ரிப்பு, மேலே வந்து என்ன சொன்னோம் சிப்சன்ஸ் ஃபேஷியா, கீழே வந்து டயஃப்ரம். இது ஃபுல்லாக தான் வந்து நம்ம தொராக்ஸ் மெயினான இதுன்னு சொன்னோம். ஸோ அந்த தொராக்ஸில் வந்து எப்படி பிரிக்கிறோம், நம்ம வந்து அந்த ஸ்டெர்னல் ஆங்கிள் பார்த்தோம் ஃப்ரண்ட்டில், ப்ளஸ் பேடை வந்து உங்களுக்கு இந்த C4 வடிவில் வந்து ஒரு செக்ஷன் வரைகிறோம். செக்ஷன் வரைஞ்சிட்டு இதுக்கு மேலே இருக்கிறது தான் என்ன சொன்னோம் சுப்பீரியர் மீடியாஸ்டீனம், கீழே இருக்கிறது இன்ஃபீரியர் மீடியாஸ்டீனம். இந்த இன்ஃபீரியரை வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். இந்த மாதிரி இதை வச்சு பிரிக்கிறோம், ஹார்ட்டை வச்சு தான். ஸோ நல்ல ஹார்ட் இருக்கிறது வந்து மிடில் மீடியாஸ்டீனம், ஹார்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஆன்டீரியர் மீடியாஸ்டீனம், பின்னாடி இருக்கிறது வந்து போஸ்டீரியர் மீடியாஸ்டீனம். ஸோ இது எதுக்கு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டென்ட்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ நமக்கு மிடில் மீடியாஸ்டீனம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஹார்ட். ஸோ ஹார்ட் தான் மெயின் கண்டென்ட். அண்ட் அப்புறமா சுப்பீரியர் மீடியாஸ்டீனம் கண்டென்ட் இருக்க போது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டெர்னல் ஆங்கிள் கட் பண்ண என்னென்ன இருக்குன்றதை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிறது தான் என்னென்ன இருக்க போது அயோட்டா, ஸோ அசெண்டிங் அயோட்டா, அப்புறம் இந்த ஆர்ச் ஆஃப் அயோட்டா அதுதான் மெயினாக அங்கே இருக்க போகுது.
அது மட்டும் இல்லாமல் எஸ்விசி இங்கே வந்து ட்ரெயினாக போகுது. ஸோ எஸ்விசியாக சுப்பீரியர் மெடிஸ்டமில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தைமஸ். ஸோ less than 12 இயர்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு தைமஸ் லேண்ட் வந்து ஹார்ட்டுக்கு மேலே. ஸோ இப்போ இதான் ஆக்சுவலி தைமஸ். ஸோ அந்த தைமஸும் சுப்பீரியர் மெடிஸ்டமில் கண்டென்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நர்வ்ஸ், இங்கே மேலேருந்து வர அந்த ஃப்ரெனிக் நர்வ், வேகஸ் நர்வ் அதெல்லாமே கண்டென்ட்டாக வரப்போகுது. ப்ளஸ் வந்து இங்கே என்ன தெரியுது உங்களுக்கு, ட்ரெக்கியா தெரியுது. ஸோ ட்ரெக்கியாவுமே சுப்பீரியர் மெடிஸ்டமில் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா அதுக்கப்புறமா கீழே வந்தோம்னா இன்ஃபீரியர் மெடிஸ்டனம். இன்ஃபீரியர் மெடிஸ்டனில் வந்துட்டு ஹார்ட் நல்லா இருக்காது, ஹார்ட் மட்டும்தான் ப்ளஸ் இட்ஸ் கிரேட் வெசல்ஸ். என்னென்ன கிரேட் வெசல் இருக்குது, அயோட்டா, அப்புறம் இந்த பல்மனரி ட்ரங்க்கு அதெல்லாம் வந்து இந்த மிடில் மெடிஸ்டனமில் வரப்போகுது. ஆன்ட்ரி மெடிஸ்டனமில் அவங்களுக்கு பெருசாக அது கண்டென்ட் இருக்காது. ஸோ சின்ன பசங்க வந்து தைமஸ் இருக்கும். ஆனால் இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 2 லிகமெண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ என்ன லிகமெண்ட்னா, ஹார்ட்டுக்கும் ஸ்டெர்னமுக்கும் நல்ல ஒரு லிகமெண்ட் இருக்குது. ஸோ எல்லாம் ரப் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட்டுக்கும் ஸ்டெர்னமுக்கும் நல்ல ஒரு லிகமெண்ட் இருக்குது. அந்த லிகமெண்ட் வந்து 2 லிகமெண்ட் இருக்க போகுது. ஸோ மேலே ஒரு லிகமெண்ட், இங்கே கீழே லிகமெண்ட். அது என்ன சொல்கிறோம், ஸ்டெர்னோ கார்டியாக் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே சுப்பீரியர், கீழே இருக்குது இன்ஃபீரியர். ஸோ அது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்டீரியர் மெடிஸ்டமில் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு போஸ்டீரியர் மெடிஸ்டனம் வரலாம். போஸ்டீரியர் மெடிஸ்டனமில் தான் மெயினாக நம்ம தெரிஞ்ச எல்லாமே. ஸோ ஈசோஃபேகஸ், டிசெண்டிங் அயோட்டா, அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அசைகஸ் வெயின், தொராசிக் டக்ட்டு, வேகஸ் நர்வ், சிம்பத்திக் ட்ரங்க்கு அது எல்லாமே வந்துட்டு போஸ்டீரியர் மெடிஸ்டனமில் தான் ட்ராவல் ஆக போகுது. எல்லாமே ஹார்ட்டுக்கு பின்னாடி தான். ஸோ இதான் வந்து உங்களுக்கு மீடியாஸ்டனமோட கண்டென்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.